கிளாஸ் 2 மிருதங் டெக்ஸ்ட் புக்கில் யூனிட் 2 வெல்கம் டு மை வேர்ல்டில் சாப்டர் 1 இட்ஸ் ஃபன் அப்படிங்கிற போயட்ரி பார்க்கலாம். It's fun to be this, it's fun to be that, to leap like a lamb, to climb like a cat, to hop like a frog, to swim like a fish, to trot like a horse, to fly like a bird. I can act just like them all. It's fun to be this, it's fun to be that. இந்த போயட்ரியில் ஒரு குழந்தை என்னவெல்லாம் மாறி விளையாடணும்னு ஆசைப்படுது அப்படிங்கிறத ஒரு சாங் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு போயட்ரியாக கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டான்ஸாஸ் இருக்குது. இதோட வெர்ஷன் வந்து நீங்கள் இன்னொரு வெர்ஷன் வேணும்னா என்னோடய ஷார்ட்ஸில் இருக்குது, அந்த வெர்ஷனில் கூட நீங்கள் பாடி ட்ரை பண்ணலாம். இப்போ இட்ஸ் ஃபன் டு பி திஸ், நம்ம சின்ன வயசில் ஆசைப்படுறோம்ல, சின்ன குழந்தையாக இருக்கிற நீங்கள் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி பறந்து போனால் எல்லா இடத்துக்கும் போகலாமே, ஒரு பூனையாக இருந்தால் கட்டை மேலெல்லாம் ஏறி தாவி குதிக்கலாமே, அப்படியெல்லாம் நினைப்போம்ல. அதுதான் இங்கே அப்படியே ஒரு போயட்ரியாக கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஃபன் டு பி திஸ், இட்ஸ் ஃபன் டு பி தட். இப்படி அப்படி இருக்க நல்லாயிருக்கு. எப்படி டு லீப் லைக் அ லேம், ஆடு எப்படி குதிச்சு குதிச்சு ஓடுதோ அது மாதிரி குதிச்சு ஓடுறதுக்கு பிடிச்சிருக்கு அந்த குழந்தைக்கு. டு கிளைம் லைக் எ கேட், ஏறி போகுது, இது பூனை வந்து மரத்துல எல்லாம் ஏறி போகிற மாதிரி ஏறி போக பிடிச்சிருக்கு. டு ஹாப் லைக் அ ஃப்ராக், தவளை மாதிரி தத்தி தத்தி தாண்டறதுக்கு பிடிச்சிருக்கு. டு ஸ்விம் லைக் அ ஃபிஷ், மீன் மாதிரி நீந்துறதுக்கு பிடிச்சிருக்கு. டு ட்ராட் லைக் அ ஹார்ஸ், குதிரை மாதிரி வேக வேகமாக நடந்து போகிறதுக்கு பிடிச்சிருக்கு. டு ஃப்ளை லைக் அ பேர்ட், பறவை மாதிரி பறக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நிஜமாக அந்த குழந்தை பண்ணுதா? இதெல்லாம் ஆக்ட் பண்ணுது. ஹீ இஸ் ஆக்டிங் லைக் ஆல் தி திங்ஸ், ஆல் த பீயிங்ஸ். இதெல்லாம் என்னென்ன பண்ணுச்சோ அதெல்லாம் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த குழந்தைக்கு ஆசையாக இருக்குது. ஐ கேன் ஆக்ட் ஜஸ்ட் லைக் தம் ஆல். இட்ஸ் ஃபன் டு பி திஸ், இட்ஸ் ஃபன் டு பி தட். இந்த மாதிரி இருக்கவும் நல்லா இருக்குது, அந்த மாதிரி இருக்கவும் ஃபன்னாக இருக்குது. இது எல்லாத்த மாதிரி ஆக்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குப்பா. ஐ கேன் ஆக்ட் ஜஸ்ட் லைக் தம் ஆல். எதை மாதிரியெல்லாம் நான் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி துள்ளி குதிக்க, ஒரு பூனை மாதிரி மரத்தில் தாவி ஏற, ஒரு ஃப்ராக் மாதிரி தத்தி தத்தி தாண்டி போகிறதுக்கு ஹாப்பிங், மீன் மாதிரி நீந்தி போகிறதுக்கு ஸ்விம்மிங், டு ட்ராட் லைக் அ ஹார்ஸ், குதிரை மாதிரி வேக வேகமாக தாவி குதித்து துள்ளி குதித்து நடந்து போகிறதுக்கு. டு ஃப்ளை லைக் அ பேர்ட், பறவை மாதிரி பறக்கிறதுக்கு. ஐ கேன் ஆக்ட் ஜஸ்ட் லைக் தம் ஆல். இது எல்லாத்த மாதிரியும் நான் ஆக்ட் பண்ணுவேன்ப்பா. இட்ஸ் ஃபன் டு பி திஸ், இட்ஸ் ஃபன் டு பி that. சைட் வேர்ட்ஸ் பார்க்கலாம். THIS திஸ், இது. THAT தட், அது. இது பக்கத்தில் இருக்குன்னா இதுன்னு சொல்லணும். தட்டுன்னா அது, தூரமாக இருக்குது கொஞ்சம் அப்படின்னா தட். தட் இஸ் அ டாக், திஸ் இஸ் அ டாக். LIKE லைக், பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஐ லைக் ரோசஸ். TO2 ஒரு கனெக்டார், அதாவது ஐ எம் கோயிங் டு சென்னை, எது கூடயாவது ஒரு கனெக்ஷன் இருக்கணும். டுவர்ட்ஸ் அ பாயிண்ட், அதை டினோட் பண்ணுறதுக்காக இந்த டூங்கிற ஒரு கனெக்டார் நம்ம யூஸ் பண்ணுவோம். தெம், கால் தெம், அவர்களை கூப்பிடு, அவங்களெல்லாம் கூப்பிடு. கிவ் இட் டு தெம், அவங்களுக்கு கொடு, அவர்களை அவங்களுக்கு, இப்படிலாம் சொல்கிறதுக்கு இந்த தெம். ஆல், அனைவரும் அப்படின்னு அர்த்தம். ஆல் ஆஃப் யூ சிட் டவுன் சொல்லுவாங்கள்ல டீச்சர். நன் ஆஃப் யூ பேயிங் அட்டென்ஷன் டு மீ, யாரும் என்னை கவனிக்கலை, எதுவும் இல்லை, யாரும் இல்லை அப்படி சொல்கிறதுக்கு நன். அடுத்தது நியூ வேர்ட்ஸ். ஃபன், FUN, ஃபன். எதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதோ அதெல்லாம் ஃபன்னு சொல்லுவோம், மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்கள். CLIMB கிளைம்ப், மேலே ஏறு, டு கிளைம் அ ட்ரீ. அடுத்தது லீப், LEAP லீப், தாவு, துள்ளி குதி, அதெல்லாம் சொல்லுவோம்ல லீப். ஜம்ப், லீப், இது ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்று தான். கொஞ்சம் நீளமாக தாவி குதித்தாலும் ரைட்டு, உயரமாக தாவினாலும் ரைட்டு. லீப், லீப் லைக் அ ஃப்ராக். ஸ்விம், SWIM ஸ்விம், நீந்துறது. ஸ்விம் லைக் அ ஃபிஷ், ஐ கேன் ஸ்விம். TROT ட்ராட், மெல்லமாக குதிச்சு குதிச்சு ஓடும்ல குதிரை, அதை வந்து ட்ராட்டுன்னு சொல்லுவோம். TROT ட்ராட். FLY ஃப்ளை, ஐ வாண்ட் டு ஃப்ளை லைக் அ பேர்ட், எனக்கு ஒரு பறவை மாதிரி பறக்க ஆசையாக இருக்குது. திரும்ப ஒரு முறை ஃபஸ்ட் பேஜில் இருந்து இந்த சைட் வேர்ட்ஸ்.
நியூ வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு வாட்டி இந்த வீடியோவை போட்டு திரும்ப அது கூடவே நீங்களும் சொல்லி பாருங்கள். இந்த பாட்டையும் பாடி பாருங்கள்.